ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் எஸ்டி அனிமி தமிழ் எக்ஸ்பிளைனர். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன சொல்லியிருப்பாங்கண்ணா, போன வாட்டி ஹீரோ வந்து இனிமி தாக்கும்போது அப்போ அவனோட பிரதர் வந்து காப்பாற்றிருப்பாங்க. கரெக்டாக திட்டத்தில் காப்பாதுலேருந்து அவனோட பிரதர் வந்து காப்பாற்றிருக்கும்போது, என்னடா செத்துட்டு நினச்சேன் நீ, நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா நீ வந்து என்ன வெடிக்கிறியா அப்போடா அப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மல்லு கட்டிக்க. அந்த இடத்துல என்மி வந்து சொல்கிறான், இதெல்லாம் நான் ட்ராகன் கிளான்னு, ஃப்யூச்சரில் நீங்கள் தான் ட்ராகன் கிளானில் லீட்ரா அப்படின்னு சொல்ல, அவன் வாயை மூடுறா அப்படின்னு ஹீரோ ரெண்டு பேருமே சொல்லதுக்கு, நீ ஷேடோவோட தகுதியில் தான் இருக்கிற, அப்புறம் இருக்கும்போது நீ அப்புறம் எங்களை பேச முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோட பெருதுன்னு சொல்லு. அப்போ அவனை தலையை ஃபஸ்ட் எபிசோடில் தனியாக வெட்டிடுவாங்களா, அவனை தலையை வச்சு அவனை ஒரே அடி அவனை அடித்து ரத்தத்தை வர வைக்க பார்த்தா ரத்தத்தை வர வச்சு அடித்து தள்ளியோட சிப்பாகிட்ட சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், நீங்களாம் இதுக்கு இங்கே வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க, அவனோட பிரதரை சொல்லி வைக்கிறவங்க இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அடுத்த கட்டத்தில் பறவைகளை வர வச்சு எல்லா எனிமி அப்புறம் அட்டாக் பண்ணி நிலுக்கு விழுந்து போகிறதுக்கு. அப்போ ஹீரோட தங்கச்சி வெளில எடுத்து விட, அப்போ நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான், இது எப்படா நீங்கள் கொண்டு வந்த அப்படின்ட்டு. ஆமாடா, இது உன்னோட ப்ராப்ளம் கிடையாது, என்னோட ப்ராப்ளம்டா அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல காமிக்கிறாங்க. சின்ன வயசில் ஓடி போய் வரும்போது என்னை அப்போ எல்லோரும் புள்ளி பண்ணுவேன். என் புள்ளி பண்ணும்போது நீ தான் வந்து அடிக்கடி என்னை வந்து காப்பாற்ற, நீ தான் அந்த ட்ராகன் கிளானோட ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இந்த மனசில் வச்சுக்கிட்டு கடைசி வெளியே போய் பெரிய ஆளாக மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதை சொல்கிறான். இந்த மாதிரி பறவைகளுக்கு கட்டளை இடும்போது நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கில் தான்டா. அடுத்த கட்டத்தில் நீ என்ன சொல்கிறியா அப்படின்னு சொல்லு. அப்போ நம்ம ஹீரோ எல்லாம் ஃபைட்டுக்கு சண்டை தயாராக, அப்போ எனிமீஸை வாங்கிட்டு பவர் கொண்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ண. அப்போ அந்த ஹீரோ வந்து ட்ராகன் கிக் அப்படின்ற ஒரு பவர் யூஸ் பண்ணதுக்கு அதை எனிமி இதெல்லாம் என்னை ஒன்றுமே பண்ணாது, அது ஆல்ரெடி நான் அவனை கொள்ளத்தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒரு சின்ன ஒரு ஆமை மாதிரி நீங்கள் ஏன்டா சண்டை போடுறியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ. இப்போ எனிமி வாங்கிட்டு வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஒரே அடி அவரை செலுத்தி, அப்போ அந்த எனிமி ரொம்ப அவனோட முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்டாப் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வந்து தோக்கடிக்க முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சிடும். அந்த முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ ஒரு கண்ணத்தில் ஒரே குத்து ஸ்வாட் வச்சு ட்ராகன் கிங் ஹெவி ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனோட ஸ்லாஷ் போய் அவனை எனிமி அட்டாக் பண்ண. இந்த ஸ்வாட் ரொம்பவே பெருசாக இருக்குமே, இது எப்படி வச்சுருப்ப கையில், இல்லை இது அந்த அளவுக்குலாம் வெயிட் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோட பேர். அதேவே த பெக் டீமன் ட்ராகன் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள அட்டாக் லாக் பண்ணி வைக்க ஹீரோவும் பிரதரும் முடிஞ்ச அளவுக்கு அதோட தப்பிக்க பார்த்தா ரெண்டு பேரும் தப்பிக்க முடியல. பவர் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. என்னோட ஃபுல் செட்டப்னு பவரை யூஸ் பண்ண போக பார்த்தா பவர் வேலை செய்ய மாட்டேங்குது. டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த இனிமே வந்து ஹீரோ தாக்கிட்டு இருக்குது அவன்கிட்ட. ஆனால் ஹீரோவில் இனிமே தொட்டு கூட பார்க்க முடியல. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கிட்ட அதுமாதிரி தப்பிச்சுட்டு இருக்காது எல்லாத்துலேயும். அப்போ நீ உன்னோட மூஞ்சியை பாரு, எவ்வளோ பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீலாம் ஃபீமேல் ட்ராகனை பார்க்குறியா வந்து வாயை மூடுறான். இந்த அவனோட ஹீரோ வந்து அவனோட ட்ராகன் ஸ்பூட்டை பயன்படுத்தி இனிமேல் அட்டாக் பண்ண போக பார்த்தா ஆயிடுது. ஹீரோ சிஸ்டர் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ பறவை பொண்ணு வந்து முடிஞ்சளவுக்கு போகாத விட்டு உனக்கு இதாகலை. ஆமாம், ஏன்சின் ட்ராகன் ஹெல்ப்பு யூசனுக்கு எப்படியாச்சும் வேணும். ஏன்சின் கிராண்ட்பா, அது கிராண்ட்பா மட்டும் தானே இருக்குது. முடிஞ்சளவுக்கு என்னடா சத்தமாக புரியல அப்படின்னு சொல்ல, முடிஞ்சளவுக்கு ஹீரோ உள்ளுக்கு எனிமி அட்டாக் பண்ண பார்த்துட்டு எனிமி முடிஞ்சு எல்லாத்தையும் தட்டிட்டு இருக்கான். அடிக்கும்போது அப்புறம் நம்மளோட ஹீரோட பிரதர் வந்து 900 ஹெவன்லி ஃபார்மேஷன் உருவாக்க முடியல, என்னோடய பவர் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, என்ன பவர் அப்படின்ட்டு தெரியலையே அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்க்க பார்த்தா ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு கடைசியில் நீ இது கடைசி நம்பிக்கை, முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துக்க நல்லபடியாக இரு பிரதர், நீ தான் ட்ராகன் கிளான் அடுத்தோட வாரிசு, ஆனால் நீ செத்துறாதா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, கடைசியில் பிரதர் நில்லு, எந்திரி பிரதர் எந்திரிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு செத்துட்டான். இதை ஹீரோட பிரதர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவனோட பவரை வெளியே கொண்டு வரத்துக்கு ஃப்ளாஷ்பேக்கில் பிரதர் எழுந்து வந்து ட்ரெயினிங் பண்ணு அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ சொல்லியிருப்பான். அப்போ நம்மளுடைய முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறதுக்கு ஹீரோ பழைய நினைவுகளாம்
ஹீரோட பிரதர் நினச்சி பார்த்துட்ருக்கு. அப்போ அவனோட பவரை வெளியே சேர்த்து அவனோட அந்த சோடை தொட்டது அவனோட கோல்டன் ட்ராகன் பவர் வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ அவனோட ட்ரூ ஃபார்ம் வெளியே காமிக்கிறான். இது என்னோடய ட்ரூ ஃபார்ம் அப்படின்னு. ஹீரோட பவர் ஒரே செலுத்த பார்த்து அந்த உலகத்தில் எல்லாத்தையும் தெரிச்சுக்கிட்டு போகுது அவனோட பவர். உன்னை 6 பாதியாக அப்பயே பிரித்து கட்டேன் பாரு. என் தொட்டதுக்கு என்னோடய பிரதரை செத்ததுக்கு அவனோட பழியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனோட உடம்புல ஸ்லாஷ் பண்ணதுக்கு அது என்னோட லெஜெண்ட்ரி பவரா? ஆமாம், லெஜெண்ட்ரி பவர் மஜோக்கு சொல்லாதுக்கு. கடைசி அண்ணா நீ செத்துட்டு பார்த்து கொண்டு வந்து அவன் ஹீரோட பிரதர்கில் வந்து அவ்வளோ பவர் வெளியேறிக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தடுக்க முடியல. அவ்வளோ பவர் எங்கிட்டு கிடந்து வருது அப்படின்னு சொல்ல ஹீரோயின்ட்டு கை கொடுக்க, என்னை விட்டு நீ ஏன் போன? முடிஞ்ச அளவுக்கு நான் உன் கூட தானே இருக்கணும்னு நினச்சேன். ஏன் என்னால் இருக்க முடியல? நீ எப்பயும் என் கூட இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த. இப்போ அதை விட்டுட்டு இல்லை எதுக்கு இப்போ சேர்த்து முடிஞ்சளவுக்கு வந்துருப்பு. இந்த எபிசோடில் ஹீரோ வந்து இறந்துட்டான். ஹீரோ அடுத்த எபிசோடு 6 வந்து ஹீரோ முடிஞ்சளவுக்கு வரானா என்னன்ற அடுத்த பாகத்தில் பார்ப்போம். இது உங்கள் HT அனிமி தமிழ். பாய்.